வணக்கம். மதுரை மீனவ தமிழுக்கு உங்கள் அன்பு வைக்கின்றேன். வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் துளசி, வெத்தலை, முடக்கத்தான் கீரைலாம் பறித்து சமையல் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ முடக்கத்தான் கீரைலாம் பறிச்சிட்டோம். முடக்கத்தான் கீரை நிறைய இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் பறிச்சிருக்கோம். துளசி கொஞ்சம் பறிச்சுட்டு இருக்கோம். இது குழம்பு சளிக்கு ரொம்ப நல்லது. வெத்தலை, இது கும்பகோணம் வெத்தலை. சின்ன கண்ணாக வாங்கி வச்சேன், இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. நல்லா இது திப்பிலி, இதெல்லாம் திப்பிலி. இது மிளகு, இது திப்பிலி. இது சித்திரத்தை, கோல்டுக்கு நல்லது, அப்பப்போ கஷாயம் போட்டு குடிப்போம். இது வெத்தலை. இது இன்சுலின், சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இன்சுலின் செடிகள் நல்லா வருது. துளசி நிறைய இருக்குது, கத்திரிக்காய் நிறைய இருக்குது. அத்தியை சின்ன கண்ணாக வாங்கி வச்சேன், இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருது. நல்ல பழம் டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே 3 பழம் வந்தது, இப்போ 3வது பழம். இது பாரிஜாதம், நிறைய கிளை எடுத்துருக்குது. இன்னும் பூ பூக்களை, பூ பூத்தனுக்கு காமிக்கிறேன். இது ஆடாதொடையில் சளிக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த எல்லா இலையும் சேர்த்து கஷாயம் போட்டு குடிப்போம். நல்லா சளிக்கு நல்லா கேட்கும். பாருங்கம்மா, எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க முடக்கத்தான் கீரையும் வெத்தலையும் துளசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலை கும்பகோணம் வெத்தலை. இதை நான் சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தேன், இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. துளசி நிறைய இருக்குது வீட்டில். இப்போ இதில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். தக்காளி 2 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி 3 டேபிள் ஸ்பூன் அளவு, 6 மிளகா வத்தல். இதுக்கு நம்ம குழம்பு தூள் பயன்படுத்த மாட்டோம். பெரிய வெங்காயம் 10, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, பூண்டு ஒரு 10. இதெல்லாம் அரைக்கணும். தாளிப்பதற்கு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். மிளகா வத்தல், புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வெறும் மிளகு சீரகத்தை மட்டும் எண்ணெய் ஊற்றாம போட்டிருக்கேன். இதை நல்லா வறுக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுபட்டால் போதும். இப்போது மல்லி மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ மல்லி சீக்கிரம் பொரியும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. பார்த்தா நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறாருந்தா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிறீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வறுத்து வச்சதை எடுத்துட்டோம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்து வறுக்க போகிறோம். இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குங்க. சில குழம்பு வகைகளுக்கு நம்ம பொடியோட வறுத்து வைக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ருசி தனியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு தொண்டைக்கு இதமாக இருக்கிறதோட சளிக்கு உடனடியாக போக்கும். கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது, அருமையாக இருக்கும். இப்போது இதெல்லாம் வதங்கிடுச்சு. முடக்கத்தான் கீரை சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயிலே வதக்கணும். இப்போது முடக்கத்தான் கீரை, துளசி, வெத்தலை, இது கூட உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்குது. இது போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. எல்லாத்தையும் ஆற வச்சு அரைக்கணும். இப்போது தாளிக்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே இந்த குழம்புக்கு நான் வெங்காய வடகை வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதனால் பொரியட்டும். இது குழம்புக்கு ருசி அதிகப்படுத்தும். இப்போது மிளகு, சீரகம், வெந்தயம், மிளகா வத்தல், மல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அது கூட வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போது தாளிச்சதில்
வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதோல மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து வதங்கியிருக்க வெங்காயத்தில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். பாருங்கம்மா, இந்த குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது வாசனையே கம கமன்னு நல்லா பசியை தூண்டும். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மூடி எடுத்துட்டேன். குழம்பு திறந்து பார்க்கலாம். மூலிகை வாசனை சூப்பராக இருக்குது. நல்ல இதமாக இருக்குது. இப்போது அரைச்சி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு விழுந்து சீக்கிரமே விடுபடலாம். இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஜுரம்லாம் வந்து போன பிறகு நம்மளுக்கு தொண்டை வலி, கை கால் வலி எல்லாம் இருக்கும். அப்போ இந்த குழம்பு நம்மளுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த குழம்புல நாம் நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ருசி அதிகமாக இருக்கும். குழம்போட வாசனையும் கலரும் நம்ம பசி அதிகப்படுத்தும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம காய்கறி எதுவும் சேர்க்கலை. இருந்தாலும் இது சுடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு ஒரு துவையலோ ஒரு அப்பளமோ போதும். சூப்பராக ஒரு சட்டி சாதம் சாப்பிட்லாம். அடுப்பை அணைச்சிட்டேன். குழம்பு இன்னமும் போச்சிட்டே இருக்குது. அணைச்சிட்டே இருக்கனால குழம்பு சூடாகவே இருக்கும். இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். நீங்கள் இனிப்பு பிரியராக இருந்தால் இறக்குறப்ப கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. அப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.